Good morning children, welcome to our PV digital class. Today நம்ம 8th standard scienceல unit 6ல சவுண்ட் அப்படிங்கிற லெசன் பார்க்குறோம். சவுண்டுன்னு என்னது? ஒலி, அதாவது நம்ம காதல் உணர்றோம்ல, அந்த சவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த லெசனில் நம்ம இப்போ என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் த கம்பல்ஷன் ஆஃப் திஸ் லெசன், students will be able to understand the production of sound, explain the propagation of sound, analyze the properties of sound, explain the wave nature of sound, know about the mechanism of hearing, discuss about noise pollution and the ways to control it. இதை பற்றி நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். லிசன். We hear variety of sounds in our daily life. அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய சவுண்ட்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலி மியூசிக் பார்க்கலாம், அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் சவுண்ட்ஸ் பார்க்கலாம், க்ளவுட்ஸோட சவுண்ட் பார்க்கலாம், பேர்ட்ஸோட சவுண்டு, கேட்டு, ஒரு அனிமல்ஸோடைய சவுண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதை தான் நம்ம இப்போ லெசனில் கொடுத்துருக்காங்க. லிசன். We hear variety of sounds in our daily life. Thundering of clouds, creeping of birds, mewing of cats, rustling of leaves, அதாவது இலைகள் உரசுகிற சவுண்டு, music on the radio and television and the noise of vehicles are some of the sounds that all of us are familiar with. அதாவது ஒவ்வொரு சவுண்டும் நமக்கு பழக்கமான சவுண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஈச் சவுண்ட் ஹேஸ் அ பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது ஒவ்வொரு சவுண்டுக்குமே ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். சவுண்ட் எனேபிள் அஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஆக்சுவலி ஒவ்வொரு அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எதுக்காக அது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான். இப்போ ஒரு அனிமல்ஸ் ஒரு சவுண்டு பேர்ட்ஸ் கத்துது அப்படின்னா, இன்னொரு பேர்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுது, அதுகிட்ட பேசுது. இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னா ஒரு சவுண்டை உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அனிமல்ஸ் ஆல்சோ கம்யூனிகேட் வித் ஈச் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தர் ஸ்பீசிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சவுண்ட். சம் சவுண்ட்ஸ் லைக் மியூசிக் ஆர் ப்ளீஸிங் டு அஸ் அண்ட் வி லைக் டு ஹியர் தெம். சில சவுண்ட்ஸ், அதாவது இனிமையான சவுண்டு, மியூசிக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? விருப்பப்பட்டு கேட்போம். பட் சம் சவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ் அன்டிசையர்டு. டிசையர்னால் விருப்பம், அன்டிசையர்னா என்னது? நம்ம விருப்பப்பட மாட்டோம். அதாவது சில சவுண்ட்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன்லாம் சொல்கிறாங்களா, வண்டியோட சவுண்டு நமக்கு பிடிக்காத மாதிரி, அதாவது தட்டுறது, சில சவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னது? அன்டிசையர்டு சவுண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ் இஸ் அன்டிசையர்டு. இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் த ப்ரொடக்ஷன் அண்டு ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட். இந்த லெசனில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? ப்ரொடக்ஷன், அதாவது சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும், அடுத்தது ப்ராபகேஷன், அந்த சவுண்டுடைய குணங்கள், ப்ராபகேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் வாய்ஸ் சிஸ்டம், ஹியரிங், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் த வேஸ் டு கண்ட்ரோல் இட். எப்படி, அதாவது ஹியூமன், அதாவது மனிதர்களுடைய வாய்ஸ் எப்படி, அதாவது நம்ம பேசுகிறோம், எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம அந்த சவுண்டை எப்படி கேட்குறோம், ஹியரிங், நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு, எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு when an object is said to vibrate. Vibration means a kind of rapid to and from motion. அதாவது ப்ரோனன், அது வைப்ரேஷன் என்னது? அதிர்வடைகிறதுனால. இப்படி சவுண்டு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருள் அதிர்வடையும் பொழுது தான் நம்ம உற்பத்தி ஆகும். ஓகேவா? அதிர்வுகள். ப்ரோமோஷன் அப்படின்னு என்னது? அந்த அதிர்வுகளுடைய நகர்வு. அந்த அதிர்வு நம்மளை சேர்ந்து அடையும் போது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அந்த அதிர்வு நகரும் பொழுது நமக்கு அந்த சவுண்ட் என்ன பண்ணுது? உருவாகுது. வைப்ரேஷன் மீன்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் ரேபிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிக்கல். வைப்ரேஷன்னா என்னது? அதிர்வடையுதுங்கிறோம். ஒரு தட்டை எடுத்து, நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சு ஸ்டிக் வச்சு தட்டுறோம், அதில் எப்படி நம்ம வச்சு உணரும் பொழுது அதில் ஒரு அதிர்வு நம்ம உணர்வோம். அதுதான் அந்த பார்ட்டிக்கலுடைய மோஷன், மூமெண்ட்டு, அதுதான் இந்த அந்த அதிர்வாக உருவாகுது. அது நமக்கு சவுண்டை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுது. This to and fro motion of the particle causes the substance around it to vibrate. The sound separates to the surroundings. அதாவது என்ன பண்ணுது? அந்த வைப்ரேஷனு ஒரு சவுண்டு உற்பத்தி பண்ணுது, அதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். the substance through which sound is transmitted is called medium. ஓகே, சவுண்டு வைப்ரேஷன் மூலமாக உற்பத்தி ஆகிடுச்சு, அந்த ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அந்த சவுண்டு நமக்கு எப்படி, இப்போ நம்ம ஆல்ரெடி ஹீட் லெசன் பார்த்தீங்க, எலக்ட்ரிசிட்டி லெசன் பார்த்தீங்க, இதில் என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்மிட்டர்னு பார்த்தோம்.
அதாவது வெப்பத்தை கடத்துவது எப்படி, எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் கடத்துது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே போல் தான் சேம் தான் சவுண்ட் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதோ அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அந்த சவுண்டை நமக்கு கொண்டுட்டு வர மீடியம், கொண்டு வர டிரான்ஸ்மிட்டரை நம்ம என்ன சொல்கிறோம், மீடியம் அப்படிங்கிறோம். இப்போ இங்கேருந்து நீங்கள் கூப்பிடுறோம், இப்போ நான் உங்கள் மம்மி வந்து உங்களை கால் பண்ணுறாங்க, உங்கள் மம்மி வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வெளியே ப்ளே பண்ணுறீங்க, உங்கள் மம்மி உங்களுக்கு நேம் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னாக்கா அந்த அவங்க வாய்ஸு உங்களை வந்து உங்களை வந்து ரீச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் அவங்க மம்மிக்கு இடையில ஒரு மீடியம் இருக்குது. ஏர் என்னது, காற்று மூலமாக அந்த ஏர் என்ன, அந்த சவுண்ட் என்ன வந்து நம்மளை ரீச் ஆகுது. அப்போ அங்கே காற்று என்னவாக இருக்குது, ஒரு மீடியமாக இருக்குது. ஓகேங்களா. The sound moves through a medium from the point of generation to listener. அந்த சவுண்ட் என்ன பண்ணுது, எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேருந்து லிசனர்கிட்ட வந்து அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மீடியம் அப்படிங்கிறாங்க. we can understand the production of sound with the help of some activities. சவுண்டை நம்ம எது மூலம்லாம் உணர்றோம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் பாக்ஸில் ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டிருக்காங்க. அந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம ஃபிங்கர் வச்சு தட்டும் பொழுது அது என்ன பண்ணும், ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுதும் அதில் ஒரு சவுண்ட்ஸ் உருவாகுது அப்படிங்கிறாங்க. அதாவது அதில் என்ன பண்ண அதிர்வுகள் ஏற்படுது, அந்த அதிர்வுகள் சவுண்டை உருவாக்குது. அப்படிதான் அதனோட கான்செப்ட். லிசன் ஆக்டிவிட்டி 1. டேக் த ட்ரே ஆஃப் an empty match box and stretch a rubber band around it along its length, then pluck the stretch rubber band with your index finger. What do you observe? Do you hear any sound? அப்படி நம்ம பண்ணும்போது ஒரு சவுண்டை நம்ம கேட்போம், உணர்வோம். நீங்கள் இதெல்லாம் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது, on plucking the rubber band it starts vibrating. You can hear a feeble humming சவுண்டு. அது பண்ணும்போது ஒரு ஹம்மிங் சவுண்ட் கேட்குமா, அவரில் இருக்குமா, அது வந்து ஒரு மாதிரி கிருங்கிற ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சவுண்டு. இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், அது ஒரு பேர்டோட வாய்ஸ் போல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹம்மிங் சவுண்ட் as long as the rubber band is vibrating. The humming sound stops as soon as the rubber band stops vibrating. This confirms that sound is produced by vibrating particles. You can see this kind of vibration in stringed musical instruments such as guitar and sitar also. Actually stringed musical instrument அப்படின்னா என்னதுன்னா இழுத்து கட்டப்பட்ட கருவிகள்லாம் இருக்குல்ல, இழுத்து கட்டப்பட்ட கருவிகள், இது கம்பிகளை இழுத்து கட்டியிருப்பாங்க. இந்த கிட்டாரு, வீணை, சிதாரு, இதெல்லாம் வந்து அந்த கம்பியை நம்ம அதிர்வடைய வைக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணோம், ஒரு மியூசிக்கை நம்ம உணர்வோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாருங்கள். செகண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகே. டேக் ஏ மெட்டல் ஷாலோ பேன். அதே போல் நம்ம வீட்டில் இது நம்ம எக்ஸாம்பிளாக ஷாலோ பேனை நம்ம சொல்ல வேண்டாம், நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பெல் அடிக்கிறாங்க, ஸ்கூல் பெல்லு, டெம்பிள் பெல்லு எல்லாம் பார்த்துருக்கீங்களா. ஆக்சுவலி அது வந்து அந்த ஒரு ஸ்டிக் வச்சு அதை அடிக்கும் போது அதில் அதிர்வில் நமக்கு ரொம்ப அதிகமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். சேம் மெத்தட் தான் இது. நீங்கள் வீட்டில் இவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். டேக் ஏ மெட்டல் ஷாலோ பேன், hung it at a convenient place in such a way that it does not touch anything. Now strike it with a stick. Touch the pan gently with your index finger. Do you feel the vibration? அதாவது நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு ஃபஸ்ட்டு தட்டும் பொழுது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வைப்ரேஷனை உணர்றோம். நெக்ஸ்ட்டு டைமு அகெயின் strike the pan with a stick and hold it tightly with your hands. Immediately after striking, do you still hear the sound? அதாவது நம்ம அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு நம்ம அது உணரும் பொழுது வைப்ரேஷன் ஆகும். ஓகேங்களா. இம்மீடியட்டாக நமக்கு சவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சவுண்டை கேட்போம், ஹியர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் ஆக்டிவிட்டி ஷோ தட் வைப்ரேட்டிங் பேன் ப்ரொடியூசஸ் சவுண்ட். அதாவது ஒரு பாத்திரமோ ஒரு திங்ஸோ வைப்ரேஷன் ஆகும் பொழுது அது அதிர்வடையும் பொழுது அதில் சவுண்டு உருவாகுது, ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறாங்க. இன் திஸ் கேஸ் வைப்ரேஷன் கேன் பி ஃபெல்ட் பை டச்சிங் த பேன், பட் இன் சம் கேசஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் விசிபிள். சில திங்ஸில் வந்து வைப்ரேஷனை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் சில திங்ஸ் அதிர்வடைகிறத நம்ம பார்க்கலாம். அது வந்து மூமெண்ட் இருக்கும், மோஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3 லிசன் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்மால் சில்ட்ரன்ஸாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மம்மி வந்து தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கிளாஸு பாத்திரத்தெல்லாம் குட்டி குட்டியாக பிடிச்சி அதில் தண்ணி நிரப்பி
இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க, ஸ்பூனு கரண்டிலாம் வச்சு தட்டுவாங்க. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சவுண்ட்ஸ் வரும். அதுதான் லிசன். டேக் a metal dish, pour some water in it, strike it as it edge with the spoon. Do you hear any sound? Again strike the dish and touch it. Can you feel the dish vibrating? Look at the surface of water. Do you see any movement on the water surface? Now hold the dish with your hand. What change do you observe on the surface of the water? ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வாட்டர் ஃபில் பண்ணி அதை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்பொழுது அதில் ஒரு சவுண்ட்ஸை நம்ம உணர்கிறோம். நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அந்த தட்டத்தை நம்ம டைட்டாக பிடிச்சிட்டோமா அந்த சவுண்டை நம்ம உணர முடியுமா, அதில் வைப்ரேஷன் குறையும். ஓகேங்களா, அந்த வாட்டர்லேயே அந்த வைப்ரேஷனை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அப்புறம் ஒரு சவுண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லும் பொழுது இது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே நடக்கும். நம்ம நீங்கள் சாப்பிட்றதுக்காக பிளேட் வச்சுட்ருப்பீங்க, கை தவறி அந்த பிளேட் கீழே விழுந்துடும். விழுந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு வாய்ஸ், ஒரு சவுண்டு அது வரும். அது அப்படியே ரவுண்டாக சுற்றும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதே கொஞ்சம் நேரம் அந்த மோஷன் அப்படியே இருந்து மெதுவாக சுற்றி வைப்ரேஷன் முடிஞ்சு அது ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் சவுண்டு நின்றுடும். உடனே நீங்கள் சப்போஸ் விழுந்த உடனே அந்த பிளேட்டை எடுத்து பாருங்கள், அந்த சவுண்டு இருக்காது. அந்த பிளேட்டை நீங்கள் தொடும்போது உங்கள் கையில் அந்த வைப்ரேஷனை உணர்வீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஆக்சிடென்டலி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயந்தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. Okay, the above activities show that sound is produced when an object is set to vibrate. The sound produced by vibration is propagated from one location to another. When it reaches our ear, we hear the sound அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரேஷன் மூலமாக, அதாவது பொருள்கள் அதிர்வடைகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, சவுண்ட் உருவாகுது. when it's propagated, அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து நமக்கு ஒரு லொக்கேஷனில் அடையணும்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, மீடியம் மூலமாக அது என்ன பண்ணுறது, நம்ம ஹியரை ரீச் ஆகுது சவுண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்டுடைய ப்ராபகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, சவுண்டுடைய அதிர்வுகளுடைய நீளம், சம்ஸ் எல்லாம் அதில் பார்ப்போம். ஓகேங்களா, பார்க்கலாம். when you call your friend who is standing at a distance, அதாவது உன்னோட ஃப்ரெண்டு ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்காங்க, அவனை கூப்பிட்றான். your friend is able to hear your voice. how your friend is able to hear your voice? he is able to hear because your sound travels from one place to another. As we saw earlier, sound is a form of energy and it needs a medium to travel. This can be understand from this activity given below. அதாவது சவுண்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அது டிரான்ஸ்மிட் ஆகணும்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவை அப்படிங்கிறாங்க. அதை பற்றி இந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாரு, ஒரு பால் இருக்கிற ஜாரு, அந்த ஜாருக்குள்ளே இருக்கிற ஏரை பம்ப் பண்ணி எடுத்துட்டாங்க. பம்ப் பண்ணி எடுத்தோன்னா அது ஒரு வேக்கம் பிளேஸஸாக இருக்குது. வேக்கம் பிளேஸ் மீன் வந்துட்டு எம்டி பிளேஸாக இருக்குது. அதில் இன்சைடில் ஒரு ஃபோன் ரிங் ஆகும் பொழுது அதனோட சவுண்டு நமக்கு கேட்காது. பிகாஸ் வாட் இஸ் த ரீசன் இஸ் த சவுண்ட் இஸ் கான் டு ட்ராவல் இன் அ வேக்கம் பிளேசஸ். ஓகே, சத்தம் அதாவது சவுண்டு ஒரு எம்டி பிளேஸில் ட்ராவல் ஆகாது அப்படிங்கிறது தான். நம்ம ஹீட்டு ட்ராவல் ஆகுன்னு பார்த்தோம், லைட்டு ட்ராவல் ஆகுன்னு பார்த்தோம். பட் சவுண்டு வந்து எம்டி பிளேஸில் ட்ராவல் ஆகாது, டிரான்ஸ்மிட் ஆகாது. இதுதான் என்னோட எக்ஸாம்பிள். இதில் 1 மார்க்கில் வரும். லிசன் திஸ் ஆக்டிவிட்டி. டேக் அ பெல் ஜார் அண்ட் அ மொபைல் ஃபோன், switch on the music in the mobile phone and place it in the jar. Now pump out the air from the bell jar using a vacuum pump. As more and more air is removed from the jar, the sound from the mobile phone becomes feebler and finally very faint. அதாவது ஒரு மியூசிக், ஒரு ஃபோனில் மியூசிக்கை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் வச்சுட்டு அந்த ஜாரை வந்து நம்ம வேக்கம் பிளேஸை மாற்றுறோம். நம்ம ஏரை பம்ப் பண்ணி வெளியே எடுக்க சவுண்டு குறைஞ்சிட்டே போய் ஒரு பாயிண்ட்டில் அந்த பிளேஸ் ஃபுல்லாக வேகமாக வரும் பொழுது நமக்கு எந்த சவுண்டுமே ஒரு அது ஃபெயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி, அபவ் ஆக்டிவிட்டி மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இட்ஸ் அ கிளியர் எக்ஸ்பெரிமெண்ட். வி கிவ் சவுண்டு வந்து வேக்கம் பிளேஸில் என்ன ஆகாது, ட்ராவல் ஆகாதுங்கிறது தான். நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான். பார்க்கலாம். இட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் த சவுண்ட் கெனாட் ட்ராவல் இன் வேக்கம் அண்ட் இட் நீட்ஸ் எ மீடியம் லைக் ஏர். அதாவது சவுண்டு வந்து ட்ராவல் ஆகணும், டிரான்ஸ்மிட் ஆகணும், அதாவது ஒலி கடத்தப்படணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு என்ன தேவை,
ஓசை அப்படிங்கிறனால அதுக்கு என்ன தேவைன்னா ஏர், காற்று தேவைங்க. காற்று வந்து ஒரு மீடியமாக இருக்குது. சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் வாட்டர் அண்ட் சாலிட் ஆல்சோ. காற்றில் மட்டும் சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணல, டிரான்ஸ்மிட் ஆகலை. ஏர்லேயும் சாலிடு, அதாவது ஒரு திடப்பொருளையும் வாட்டர்லேயும் கூட தான். The speed of sound is more in solids than in liquids and it is very less in gas. கேஸில் வந்து ரொம்ப குறைவாக தான் அதனோட ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சாலிடில், லிக்விடெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். சாலிடில் வெரி ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தாமஸ் ஆல்வா, இங்கே டூ யூ நோன்னு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் இன் 1877 இன்வென்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஃபோனோகிராஃப், டிவைஸ் தட்டு பிளேடு த ரெக்கார்டர் சவுண்டை ரெக்கார்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கருவியை அவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு, தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் ஆக்டிவிட்டி 5. டேக் 2 stones அண்ட் ஸ்ட்ரைக் them together and listen to the sound. 2 கல்லை நம்ம தட்டி பார்க்குறோம், சவுண்டு உருவாக்குறோம். பட் சேம் டைம் அதை என்ன பண்ணுறோம், வாட்டருக்குள்ள வச்சு தட்டும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு உருவாகின சவுண்டை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். Take 2 stones and strike them together and listen to the sound produced by them. Now take the stones under water and strike them. You will find the sound produced by the stones under water is feeble and not very clear. அதாவது நம்ம வெளியே வச்சு ஏரில் வச்சு பார்க்கும்போது விட சவுண்டை வாட்டரில் வச்சு பார்க்கும்பொழுது என்ன பண்ணுது, நம்ம உணர முடியாது அவ்வளோவா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the speed of sound is the distance traveled by sound in 1 second. அதாவது சவுண்டுடைய ஸ்பீடு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் அதை ட்ராவல் பண்ணி போகுது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அதனுடைய ஸ்பீடுங்கிறாங்க. இட் இஸ் டினோட்டட் பை வி. சவுண்டோட ஸ்பீடை அளக்கிற டினோட் பண்ணுற வேர்டு என்னது, வி அப்படிங்கிற லெட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மால் வி. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த எக்ஸ்ப்ரெஷன் வி இஸ் ஈக்குவல் டு என் பை என் அண்ட் என் லேம்டா. வாட் என் லேம்டா, அதாவது இந்த ஒய்யை அதாவது தலைகீழாக போட்டவொன்னே அப்வேர்டில் இருக்குல்ல, அந்த லெட்டர் என்ன சொல்லணும், லேம்டா அப்படிங்கணும். ஓகேங்களா. இட்ஸ் அ க்ரீக் வேர்ட். வேர் என் இஸ் த ஃப்ரீக்வன்சி. என்னங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த வைப்ரேஷன் எத்தனை முறை நடக்குது அப்படிங்கிறது தான். லேம்டாங்கிறது வேவோட லென்த்து, அலையோடைய நீளம், அலைக்கற்றைகளுடைய நீளம். மோர் டு நோ பார்க்கலாம். வேவ் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் பார்ட்டிகல்ஸ். இதில் வேவ் லென்த்னு என்னது, 2 பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் இருக்கிற distance which are in the same phase of vibration. It is denoted by the Greek letter lambda. The unit of wavelength is meter. ஓகே, லென்த் அளக்கணுனாலே நம்ம எந்த யூனிட்டை உபயோகப்படுத்துவோம், மீட்டர் தான். ஓகேவா. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இந்த வைப்ரேஷன் எத்தனை முறை நடக்குதுங்கிறது தான். ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் இந்த மீடியம். ஒரு மீடியத்தில் எத்தனை முறை அதிர்வடையுது அப்படிங்கிறத ஃப்ரீக்வன்சிங்கிறாங்க. இன் 1 second இஸ் டினோட்டட் பை என். இது வந்து காலம், அதாவது எத்தனை முறை எத்தனை டைமுங்கும் போது இந்த சவுண்டு செகண்ட்ஸில் அளக்குறாங்க. இது என்னங்கிற லெட்டர். இந்த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஹெட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹெட்ஸு கேபிட்டல் ஹெச் அண்ட் ஸ்மால் இசட். ஓகேங்களா. இது வச்சு சம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ராப்ளம் 1 பார்க்கலாம். எ சவுண்ட் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 15 ஹெர்ட்ஸ். ஒரு சவுண்டுடைய ஃப்ரீக்வன்சி அதிர்வுகள் 15 ஹெர்ட்ஸில் இருக்கான். அண்ட் எ வேவ் லென்த்து 10 மீட்டரான். வேவ் லென்த்து 10 மீட்டர். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். அப்போ அந்த சவுண்டுடைய எந்த வேகத்தில் அது வந்து சேருது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்னென்னது சவுண்டு. ஓகேவா. ஒரு சவுண்டு நம்ம வந்து அடையிறத நம்ம என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வாட்டு என் வந்து ஃப்ரீக்வன்சி 15 ஹெர்ட்ஸு, லேம்டா 10 மீட்டர் வேவ் லென்த்து. ஓகேவா. வி அப்படிங்கிறது சவுண்டோடைய ஸ்பீடு. ஓகேங்களா. சவுண்டோட ஸ்பீடு வி இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. அப்போ 15 ஹெர்ட்ஸு மல்டிப்ளிகேஷன் 10 500 மில்லிமீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா. 500 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா. ஒரு செகண்டில் அதாவது அந்த வேவ் லென்த்து 500 மீட்டர் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 2 கொடுத்துருக்காங்க. எ சவுண்ட் ஹேஸ் எ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 5 ஹெர்ட்ஸு அண்ட் ஸ்பீட் ஆஃப் 25 மீட்டர் பெர் செகண்ட். இங்கே பாருங்கள், அதிர்வோடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க 5 ஹெர்ட்ஸுன்னு. அதனுடைய சவுண்டோடைய ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க 25 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேவ் லென்த்து. என்ன லென்த்து, வேவ் லென்த் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அங்கே லேம்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதனோட ஃபார்முலா என்ன, வி இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. லேம்டா வச்சுட்டோம், நம்ம வி ஸ்பீடு லென்த்லேருந்து டிவைட் பண்ணுறோம் ஹெட்ஸ். ஓகேங்களா. 5 மீட்டர் வேவ் லென்த் என்னது 5 மீட்டர். இதே போல் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
wait. The speed of a sound depends on the properties of the medium through which it travels, like temperature. ஓகே, இந்த சவுண்டோட ஸ்பீடை நம்ம எதை வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கும்போது அந்த மீடியம்னு நம்ம சொன்னோம். அதோட ஸ்பீடை எதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுறாங்க, டிபெண்ட் ஆகி வருது, எதை பொறுத்துலாம் அதோட ஸ்பீடு அதிகமாகுது குறையுதுன்னு பார்க்கும்போது லிசன் ட்ராவல்ஸ் மீடியம் த்ரூ விச் ட்ராவல் லைக் டெம்பரேச்சர், அதாவது வெப்பம், ப்ரெஷர் அழுத்தம், ஹியூமிடிட்டி என்னது ஈரப்பதம். இன் எனி மீடியம் as the temperature increase the speed of sound also increase. அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அதாவது ஓசை சவுண்டோட ஸ்பீடும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு for example the speed of sound also increase. For example the speed of sound in air is 331 meter per second at 0 degree Celsius and 344 மீட்டர் பெர் செகண்டு அட் 22 டிகிரி செல்சியஸில் அது வந்து ஸ்பீடு என்ன பண்ணியிருக்கோம், அதிகரிச்சிருக்கோங்கிறாங்க. அதாவது எத்தனை பாயிண்ட் பார்க்கும்போது 20 த ஸ்பீட் அப் சவுண்ட் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இன் வேரியஸ் மீடியம் ஆர் லிஸ்டட் பிலோ. அதே போல் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஸ்பீடு எப்படி வேரியஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது ஒரு மீடியத்தை பொறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. லிசன், அதாவது அலுமினியம் சாலிடில் பார்க்கும்போது அலுமினியத்தில் ஸ்பீடு 6420 மீட்டர் பெர் செகண்டாக இருக்குது. ஸ்டீலில் 5960, அயனில் 5950. சீ வாட்டர் லிக்விடில் பார்க்கும்போது கடல் நீரில் ஒலியோட வேகம், அதாவது சவுண்டோடைய ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1530. டிஸ்டில்டு வாட்டர்னால் கனநீர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, கனநீரில் 1498 இருக்குது. நெக்ஸ்ட்டு கேஸில் ஹைட்ரஜனில் 1284, ஆக்சிஜனில் 3316 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த டேபிளில் வர ஸ்பீடெல்லாம் மெமரி பண்ணுங்கள், 1 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட்டு மோர் டு நோ த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் நோன் ஆஸ் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டின்னா உங்களுக்கு தெரியும், ஹியூமிடிட்டினா என்னது, ஈரப்பதம். ஒரு காற்றில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குங்கிறத நம்ம ஈரப்பதம் ஹியூமிடிட்டிங்கிறோம். இட் இஸ் we saw that sound travels in different medium with a different speed. Now let us it is less during winter and more during summer. The humidity level winterல சம்மர் என்ன பண்ணியிருக்கோம், வேரியஸ் ஆகிருக்கும். வின்டரில் எப்படி இருக்கும், குளிராக இருக்கும். சம்மரில் காற்றே ரொம்ப சூடாக தான் இருக்கும். இது நம்மளே உணர வேண்டியது தான், நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். The speed of sound increase with the increase in humidity. This is because the density of air decrease with the increase in humidity. அதாவது ஈரப்பதமாக இருக்கும்போது குளிர்காலத்தில் இருக்கும்பொழுது நம்ம ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து சேராது, அதோட ஸ்பீடு ரொம்ப குறைவாக தான் வந்து சேரும். ஓகேங்களா, ஸ்பீடு குறைஞ்சிரும். அதுவே இப்போ சம்மரில் இருக்கும்பொழுது அந்த சவுண்டோட ஸ்பீடு எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு we saw that a sound travel in different medium with a different speed. Now let us see how it travels in a medium. When a body vibrates, the particles of the medium in contact with the vibrating body is first displaced from an equilibrium position. அதாவது ஒரு பொருள் வந்து அதிர்வடையுது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு சமநிலையில் வரும், ஈக்லிபிரியம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இன் தென் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் பார்ட்டிக்கிள். அதாவது மேலுமே நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம், அட்ஜசன்ட் பார்ட்டிகிள்ஸ் அதை வந்து அதிர்வடைய வைக்கும் பொழுது அது என்ன பண்ணோம், ஒலி அதிகமாக உருவாக்கும். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ், திரும்பவும் அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும்போது இந்த மீடியம் டில் த சவுண்ட் ரீச்சஸ் த இயர் ஆஃப் த பர்சன். அதாவது அதிர்வுகள் தொடர்ந்து உருவாக்கப்படும் பொழுது அது காற்றின் மூலமாக பரவி என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து சேர்ந்து. அதுதான் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட் அஸ் கன்சிடர் அ வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க். வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க்னா என்னது, ஒரு யூ வடிவில் இருக்கும், அது வந்து நம்ம வைப்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன பண்ண சவுண்டை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. வேணா வைப்ரேட்டிங் அதிர்வடையும். ஓகேங்களா, வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க் மூவ்ஸ் ஃபார்வர்ட் இட் புஷ்ஷஸ் அண்டு, அதாவது நம்ம ஒரு வீட்டில் கூட நம்ம வீட்டில் ஒரு கம்பிலாம் வச்சுருப்பாங்க, அதாவது லென்த்தாக இருக்கிற கம்பியை, அதாவது ஒரு ரொம்ப தின்னான ஒரு கம்பியை நம்ம இப்படி ஆட்டும் பொழுது அதில் ஒரு சவுண்டு உருவாகும். அது வந்து நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ வடிவில். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க்கு அப்படிங்கிறாங்க. பட் வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க்குங்கிறது, அதாவது இதனுடைய யூ வடிவில் இருக்கிற ஷேப் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இங்கே கீழே கொடுத்துருக்க கைப்பிடி, இந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம டைட்டாக பிடிச்சி அதாவது லைட்டாக இப்படி நம்ம அசைக்கும் பொழுது அதில் டொய் அப்படிங்களா நம்மளாம் ஒரு சவுண்டெல்லாம் உருவாக்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு உருவாகும். அதாவது வைப்ரேஷனில் அந்த சவுண்டு நம்மளாம் ரீச் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் ஸ்கூல் வந்தீங்கன்னா இல்லை ஃபிசிக்கல் லேபில் எடுத்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம்.
ஓகேங்களா. compresses the air in front of it, creating a region of high pressure. This region is called a compression அப்படிங்கிறாங்க. அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது பாருங்கள், when it moves backward it create a region. அதாவது அதிர்வடையும் பொழுது இந்த யூ வடிவில் இருக்கிற டியூப் எப்படி போகும், முன்னும் பின்னுமா, அதாவது இப்படி முன்னும் பின்னுமா என்னாகும், அதிர்வடைஞ்சு அது சவுண்டை உற்பத்தி பண்ணும். ஓகேங்களா. ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது என்னாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். High pressure, the region is called a compression. As shown in, when it moves backward it creates a region of lower pressure called a rarefaction அப்படிங்கிறாங்க. What a rarefaction அப்படிங்கிறாங்க. This compression and rarefaction produce the sound wave which propagates through the medium. அதாவது ஒரு மீடியம் மூலமாக ஒரு ப்ரெஷரில் அது என்ன பண்ணோம், சவுண்டை உருவாக்குது, நமக்கு சவுண்டு கேட்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சவுண்டு வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 6 லிசன் பண்ணுங்கள். த்ரோ எ ஸ்டோன் இன்டு, அதாவது நம்ம ஒரு கல் எடுத்து வாட்டரில் போடுறோம். வாட்டரில் போட்டு என்னாகும், அதாவது அதனோட வைப்ரேஷன், அதனோட அலை வந்து மேலே வரும், ரவுண்ட் ரவுண்டாக ஃபார்ம் ஆகும்ல, அதுதான், அதாவது வைப்ரேஷன் உருவாகுதுங்க வரும். கம்மிங். த்ரோ எ ஸ்டோன் இன்டு எ பூல் ஆஃப் ஸ்டில் வாட்டர். ஸ்டில்னு என்னது, அதாவது அசையாமல் இருக்கிற ஒரு வாட்டரில் அதாவது எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும் பொழுது இட் ப்ரொடியூஸ் வேவ்ஸ் விச் ஸ்ப்ரெட் ரேபிட்லி. அதாவது ஒரு கல் போடும்போது என்ன பண்ணோம், அது ஒரு அலைய வேவ்ஸ் உருவாக்கும், விச் ஸ்ப்ரெட் ரேபிட்லி ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தே ட்ராவல் இன் ஆல் டைரக்ஷன். டூ வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் disturbances? Check it by placing grains of sawdust over the water. They do not move away. Instead they merely move up and down about their mean position. Similarly sound travels in the form of a wave. அதாவது வாட்டரை வந்து ஒரு டஸ்ட்டோ போது அதில் மூமெண்ட் அதிகமாக இருக்காது. பட் நம்ம ஒரு ஸ்டோன்ஸ் அதில் போடும் பொழுது அதில் ஒரு வேவ் உருவாகுது. அதாவது சவுண்டு வேவாக அதில் என்னாகுது, நகருது அப்படிங்கிறாங்க. வேவ் மூலமாக நகருது அப்படிங்கிறாங்க. சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆக்சுவலி ஒலிங்கிறது ஒரு ஆற்றல் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த ஏர் ஆர் எனி அதர் மீடியம் இந்த ஃபார்ம் ஆஃப் அ மெக்கானிக்கல் வேவ்ஸ். அதாவது மெக்கானிக்கல்னால் என்னது, நம்மளாக உருவாக்குறது. ஓகேங்களா, நம்மளாக உருவாக்குறோம். மெக்கானிக்கல் வேவ் இஸ் டிஸ்டர்பன்ஸ் விச் ப்ராபகேட்ஸ் இன் எ மீடியம். அதாவது ஒரு மீடியம், இப்போ வாட்டர் வந்து அதாவது ஒரு எந்த ஸ்டில், அதாவது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு ஸ்டோனை போடுறோம் அந்த மீடியமில், அது ஒரு வைப்ரேஷன் வருது, ஒரு வேவ் லென்த்து, அது வாட்டர் என்ன பண்ணுது, ஒரு சவுண்டை உருவாக்குதுங்கிறோம்ல, அதே போல் தான் மீடியம். டியூ டு திஸ் ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மீடியம் ஃப்ரம் தேர் மீன், அதாவது அலையிலையா அந்த வாட்டரை சுற்றி போய்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஒலி, அந்த சவுண்டோடைய வைப்ரேஷன் என்னாகுது, மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அது. Disturbance which is caused by the vibration of the particles is passed over to the next particle. It means that the energy is transferred from one particle to another as a wave motion. அதாவது அலைக்கற்றைகள் மூமெண்ட் மூலமாக சவுண்ட் என்னாகுது, அந்த மீடியமில் டிரான்ஸ்மிட் ஆகுது, ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Listen childrens, next week நாம characteristics of wave moves அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீக்கே பார்த்துடலாம். லிசன். இன் வேவ் மோஷன், வேவ்னா என்னது, அலையுடைய மூமெண்ட். ஒன்லி த எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்டு நாட் த பார்ட்டிகல்ஸ். அதாவது அதிர்வடையும் பொழுது ஏற்படுற அலைகள்னால என்னது, அதனுடைய ஆற்றல் எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபர்ட் ஆகுமே தவிர அந்த பார்ட்டிகல்ஸ், நம்ம போட்ட கல் வந்து கீழே போயிருக்கும், தண்ணிக்குள்ளேயே மூழ்கியிருக்கும், ஆனால் அது உருவாக்குன சவுண்டு என்ன பண்ணோம், அலையிலையாக அதில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. பார்ட்டிக்கிளில் எந்த மூமெண்ட்டும் இருக்காது, ஆனால் எனர்ஜி, அந்த வேவ்ஸில் தான் எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறாங்க. த வெலாசிட்டி ஆஃப் த வேவ் மோஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெலாசிட்டி ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல். வெலாசிட்டின்னு அதனுடைய கன அளவும் அதனுடைய மோஷனுக்கும் அது உருவாகின வைப்ரேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. த வெலாசிட்டி ஆஃப் த வேவ் மோஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெலாசிட்டி ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, for the propagation of a mechanical wave the medium must possess the properties of inertia, elasticity, uniform density and minimum friction among the particle. அதாவது ஒரு மீடியமில் நம்ம ஓசை உருவாக்குறோம்னா அந்த மெக்கானிக்கல்னால் நாமளாக உருவாக்குறது. மெக்கானிக்கலாக உருவாகும்பொழுது அதில் ஒன்று தட்டுவோம், எலாஸ்டிசிட்டி என்னது, நம்ம ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தோம், இழுத்து கட்டப்பட்ட கருவிகள்,
அடுத்தது எலாஸ்டிக், யூனிஃபார்ம் டென்சிட்டி அதனுடைய கன அளவு, அடர்த்தி, மீடியம், ஃப்ரிக்ஷன் என்னது உராய்வு, இதை பொறுத்து என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும். ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் எ மெக்கானிக்கல் வேவ் த மீடியம் மஸ்ட் பாசஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் inertia, elasticity, uniform density and a minimum friction among the particles. Next பார்க்கலாம், how do astronauts communicate with each other? Astronautsனா என்னது, அதாவது வானியலாளர்களாக இருக்காங்களா, அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. த ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹேவ், ஏன்னா நம்ம வேக்கம் பிளேசஸில் வந்து சவுண்டு மூவ் ஆகாதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லிசன் பண்ணுங்கள். த ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹாவ் டிவைஸ் இன் தேர் ஹெல்மெட்ஸ் விச் ட்ரான்ஸ்ஃபர் த சவுண்ட் வேவ் ஃப்ரம் தேர் வாய்ஸ் இன்டு ரேடியோ வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட் டு த கிரவுண்டு. ஓகேங்களா. ஆக்சுவலி வேக்கம் பிளேஸில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ், அதாவது காற்று மண்டலத்தெல்லாம் தாண்டி தானே இருக்குது. அப்போ அவங்களோட பேசுகிறது அவங்க யூஸ் பண்ணுற ஹெல்மெட்ஸ் மூலம் வேவாக மாறுது. அதாவது வேவ்னா என்னது, அலைக்கற்றைகளாக மாறி நம்மளை வந்து அடையுது. ஓகேவா, ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது போல தான். and transmitted to the ground or other astronauts in space. This is exactly the same as how radio at your home works. அதாவது அலைக்கற்றைகளாக மாறுது. நம்ம வீட்டிலலாம் எப்படி ரேடியோவில் பாட்டு கேட்குறோன்னா அலைக்கற்றைகள் மூலமாக தான். ஓகேங்களா. அந்த அலைக்கற்றைகளாக அந்த வாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம மெக்கானிக்கல் வேவ்ஸ் பற்றி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ் பற்றி பார்ப்போம். டுடே நம்ம சவுண்டு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா சம்ஸ்லாம் இருக்குது. லிசன், சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ராபகேஷன் பார்த்தோம், இந்த சம்ஸ்லாம் பார்த்தோம். இந்த இதில் நல்லா படிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும், கம்ப்ளீட் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.